தேவனுடைய புத்தகத்திலே, பைபிளிலே ஒவ்வொரு வார்த்தையும் இன்னென்ன தூரத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிர்ணயத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனோ தானா என்று ஒவ்வொரு வார்த்தையும் எழுதப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட அளவு கோலை கொண்டே, நம்முடைய அறிவியல் உலகத்திலே பேசுகிற அளவு கோள்களான SI யூனிட் என்று சொல்லுகிறோம், இன்னும் பல காரியங்களை சொல்லுகிறோம் அல்லவா? அதே போல ஒரு ஆவிக்குரிய அளவு மானியை வைத்தே தேவன் தன்னுடைய வார்த்தைகளை அவருடைய வேதத்திலே இங்கும் அங்குமாக பதிய வைத்திருக்கிறார் என்கிற ஒரு சிந்தனை நமக்கு வேண்டுகிறதா இருக்கிறது. இது தீர்க்கதரிசிகளுக்கு உண்டான ஒரு பாடசாலை. வேதத்தை தேவன் எப்படி எழுதியிருக்கிறார் என்கிற ஒரு ஆராய்ச்சியை நாம் மேற்கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக அவைகள் என்றென்றைக்கும் அதை சுதந்திரித்து தலைமுறை தலைமுறையாக அதிலே சஞ்சரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது.